அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் மற்றும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடிய ஐம்பொன் நமக்கு தரும் பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எத்தனையோ உலோகங்கள் இருந்தால் கூட அதில் ஐம்பொன்னுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. பல உலோகங்கள், பல நவரத்ன கற்கள், இல்லை அனைத்து விதமான தாதுக்கள் எப்படி இந்த மண்ணிலிருந்து கிடைக்கின்றதோ அதுபோல தான் இந்த ஐம்பொன்னும் நமக்கு இந்த பூமியிலிருந்து தான் கிடைக்குது. ஏன் இந்த ஐம்பொன் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக பித்தளையில் செய்யப்பட்ட சிலை வாங்க போனோம்னா அது விலை குறைவாக இருக்குது. ஆனால் அதே அளவு சிலை ஐம்பொன்னில் வாங்க போனோம்னா தங்கத்திற்கு நிகராக விலை சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அனைத்தையும், அதாவது நேர்மறையான ஆற்றல்கள் அனைத்தையும் ஈர்த்து கொள்ளும். அதனால தான் கோவில்களில் கூட ஐம்பொன் சிலைகளை வைத்து வணங்குறது வழக்கம். கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கெல்லாம் ஒரு நல்ல இருக்குது அப்படின்னு உணர்றோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்குது, உடம்பு சரியான மாதிரி இருக்குல்ல. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வைக்கப்பட்டு இருக்கின்ற ஐம்பொன் சிலையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போல் அந்த ஐம்பொன் சிலைக்கு செய்யப்பட்ட அபிஷேக நீரை அங்கே பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு வர்றோம். அந்த நீர் நம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா ஆத்ம சக்தி, ஞான சக்தி, மனோசக்தியை பலப்படுத்துது. இந்த மூன்று சக்திகளால் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மசக்தி, மனோசக்தி, ஞான சக்தி மூன்றுமே பலப்படும் என்பதற்கு உதாரணமாக புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை தந்தார். அவர் நினைத்திருந்தால் அர்ஜுனனுக்கு தங்க கிரீடத்தையே கொடுத்துருக்கலாம், வைரம் பதித்த கிரீடத்தையே தந்திருக்கலாம். ஏன் பஞ்ச உலோக கிரீடம் தந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுடைய ஆத்ம பலம், மனோபலம், ஞான பலம் அதிகப்படும். அதனால அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த செயல்பாடுகள் வெற்றியை தேடித்தரும் என்கின்ற காரணத்தினால தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட கிரீடத்தை தந்தார். இதுக்கு மேலே ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அந்த பஞ்சலோகத்தை நம்ம சிலைகளாக வீட்டிலே வைத்து வணங்கினாலோ அல்லது அந்த பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை நாம் அணிஞ்சுக்கிட்டாலோ நம்முடைய இந்த மூன்று சக்திகளும் பலப்படும். அத்தோடு மட்டுமல்லாமல் பிராணசக்தி கூடும். ஒருத்தருக்கு பிராணசக்தி அதிகமாக இருந்தால் தான் அவங்க எப்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க. இல்லைன்னா சோர்ந்து சோர்ந்து படுத்துப்பாங்க. ஏன் வாழறோம், நமக்கு எப்பவுமே நோயாக இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வும் ஏற்படும். சரி, இந்த ஐம்பொன் 5 உலோகங்களால் செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியுது. பெயர் காரணம் அப்படி இருக்கு இல்லையா? ஐம்பொன், பஞ்சலோகம், பஞ்சதாது அப்படின்ற பெயர்களை தாங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஐம்பொன். அந்த 5 உலோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, ஈயம், இரும்பு, செம்பு. இந்த 5 உலோகங்களும் தனித்தனியாக இருக்கும் பொழுதே நன்மையை தரக்கூடியது. அதிலும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிக ஆகர்ஷண சக்தியை, அதிக ஆற்றலை நமக்கு பெற்று தரக்கூடியது. இந்த ஐம்பொன்னானது 5 கிரகங்களின் சக்தியை நமக்கு பெற்று தரக்கூடியது. அந்த 5 கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உலோகங்களுடன் தொடர்புடையது. தங்கத்திற்கு குரு ஆதிக்கம் இருக்கு, வெள்ளிக்கு சுக்கிரன் ஆதிக்கம், இரும்புக்கு சனியின் ஆதிக்கம், செம்பிற்கு சூரியன் ஆதிக்கம் மற்றும் ஈயத்திற்கு கேதுவின் ஆதிக்கம் இருக்கு. நவகிரகங்களிலே இந்த 5 கிரகங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பஞ்ச உலோகங்கள் துணை நிற்பதாக நம்முடைய முன்னோர்கள் கருதிய காரணத்தினாலதான் அந்த காலங்களில் ஐம்பொன்னை விரும்பி அணிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. மனிதனின் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் இயக்கம் சரியாக இயங்குவதற்காகத்தான் பஞ்ச உலோகங்களை விரும்பி அணிந்தார்கள். இந்த பிரேஸ்லெட் மற்றும் கழுத்தில் நகைகள் நம்ம எங்கெங்க கொலுசாக கூட போட்டுக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகளை இது தொடுது. இப்போ நம்ம மோதிரமாக அணிந்தோம்னா அங்கே நரம்பு முடிச்சு இருக்குது. ஐம்பொன்னாக அணிந்தோமே ஆனால் நமக்கு
அந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாம் சிறப்பாக செயல்படும். எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாமல் பிராண சக்தியை, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஈர்த்து கொண்டு நம்ம உடம்புல அது பாய்ச்சும். அதே போல தான் பிரேஸ், இந்த மணிக்கட்டில் நரம்பு முடிச்சுகள் இருக்குது. அந்த நரம்பு முடிச்சுகள் சிறப்பாக செயல்படும். நம்ம கழுத்தில் போட்டு நெக்லஸாக போட்டுக்கிட்டோம்னா நம்ம இதயத்திற்கு ரொம்ப நல்லது. காலில் நம்ம ஐம்பொன் கொலுசு அணிந்து கொண்டோமே ஆனால் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். காலில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் சிறப்பாக செயல்படும். அப்படின்றதுக்காகத்தான் ஐம்பொன் நகைகளை தேடி தேடி அணிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் நம்ம அதை தேடி போய் வாங்கி அணிந்து கொள்வது கிடையாது. சரிங்க, இப்போ ஐம்பொன்னில் தங்கமும் இருக்கே, வெள்ளியும் இருக்கே, அந்த அளவுக்கு எங்களுக்கு காசு கொடுத்து ஐம்பொன் நகைகளை அணிய முடியாது, அதனால தான் கவரிங் நகைகளை அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தங்கம்னு நினச்சிங்கன்னா நிறைய தங்கம் சேர்த்து ஐம்பொன் நகைகள் செய்யப்படுவது கிடையாது. அதில் ஒரு குறிப்பிட்ட விகிதம் இருக்குது, பர்சன்டேஜ். இது இவ்வளோ தான் சேர்க்கணும், இவ்வளவு தான் சேர்க்கணும், அப்போது தான் அதனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும்னு அந்த ஐம்பொன் சிலைகளை செய்கிறவங்களும் ஐம்பொன் நகைகளை செய்கிறவங்களும் ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் சேர்ப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக விலை இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீஹா ஆன்லைன்லேயே ஐம்பொன் நகைகளை பலர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஐம்பொன் நகைகள் நன்மை என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் அணிய முடியும். அதனால தான் இந்த பதிவையே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, ஐம்பொன் பற்றி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐம்பொன் எங்கேயாவது கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, வீஹாவில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல. நான் ஒரு ஆசாரி வைத்து ஐம்பொன் நகைகளை பிரத்யேகமாக செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல சுத்தமாக இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த அளவில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் அணிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் ஐம்பொன்னால் செய்யப்பட்டது தான். ரொம்ப அழகாக இருக்கும். குறைந்தது 1 வருட காலம் வரைக்கும் இந்த பளபளப்பு குறையாது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற நகைகளை காட்டிலும் இது ரொம்ப கனமாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஐம்பொன் செயின் ஹாரம் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஐம்பொன் நகைகள் பார்த்த பிறகு மற்ற நகைகள் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பளபளப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, அதனால் கூடுதல் பளபளப்பு கிடைக்கிது. நம்ம எந்த ஒரு சிலையோ எந்த ஒரு உலோகமோ எடுத்தோன்னா அதை சுத்தப்படுத்தாமல், அதை கொஞ்சம் மெருகுபடுத்தாமல் அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினால என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால தான் இதையும் கொஞ்சம் மெருகுபடுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம வீஹா ஆன்லைனில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மோதிரம், பிரேஸ்லெட், வளையல்கள், ஹாரம், நெக்லஸ், கொலுசு எல்லாமே இருக்குது. முத்து பதித்து கூட இருக்குது, அழகாக இருக்கும். நான் அதை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வளையல்கள் எல்லாம் இந்த இடத்துல அணியறதுனால, ஐம்பொன்னால் அணியறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மணிக்கட்டில் இருக்கின்ற முக்கியமான 5 நரம்பு புள்ளிகள் சிறப்பாக செயல்படும். இதில் நல்ல இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். இந்த ஐம்பொன் நீங்கள் தொட்டாலே நல்ல இரத்த ஓட்டம், உடல் இயக்கம் சீராக இருக்கும். இந்த மணிக்கட்டின் 5 முக்கிய புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த வழியாகத்தான் நல்ல சக்திகள் எல்லாம் ஊடுருவி நம்ம உடம்புக்கெல்லாம் போய்கிட்டு ஒரு நல்ல செயல்பாடுகளை ஏற்படுத்தும். அதை எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன், அதாவது மின் தூண்டுகள் ஏற்படுத்தும். அதனால் இந்த ஐம்பொன் நகைகள் முடிந்தவர்கள் வாங்கி அதை அணிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போது இந்த ஐம்பொன்னை பற்றி இன்னொன்று சொல்கிறேங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பொன்னை பார்த்த பின்னாடி நிறைய பேருக்கு தங்கம் கூட தள்ளி வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் முதற்கொண்டு அந்த ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணிஞ்சிருக்காரு. அது போட போட பளபளப்பு வருது, ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த நகைகள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வீஹா ஆன்லைனுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஐம்பொன் நகைகள், இதெல்லாம் நெக்லஸ் பாருங்க, காது தோடோட இருக்கு நெக்லஸ். இதெல்லாம் கல் பதிக்கப்பட்டதும் இருக்கு. அட்டியல் டைப் பாருங்க, அந்த காலத்துல நம்ம பாட்டியெல்லாம் போடுறது பார்த்துருப்பீங்க, அட்டியல் கல்லெல்லாம் பதிச்சது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கல் சீக்கிரத்தில் உதிராது. அதற்கு பிறகு ஹாரம் இருக்கு பாருங்க, ஹாரம் செட்டு காது தோடோட. அடுத்தது செயின்ஸ், இங்கே பாருங்க, இந்த சிகப்பு மணி வச்ச செயின் இருக்கு, சாதாரண தாலி சரடு மாதிரி செயின் இருக்கு, கருகமணி வச்ச செயின் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிக்கிறேன். அதற்கடுத்தது கொலுசு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். கல் பதித்தது, முத்து வச்சது, ஐம்பொன் முழுக்க வச்சு செஞ்ச கொலுசுகள் இருக்கு. வளையலும் பாருங்க, நெளி வளையல், கல் பதித்த வளையல்,
சாதாரண வளையல். அடுத்தது இந்த வளையல் கிட்ட இருக்கிறது பாருங்க பிரேஸ்லெட். இந்த வளையலும் பிரேஸ்லெட்டும் நம்ம மணிக்கட்டுல அணியும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்ச லோகங்கள் அதனுடைய ஆகர்ஷண சக்தி மற்றும் அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள அந்த மணிக்கட்டில் இருக்கக்கூடிய 5 புள்ளிகள் வாயிலாக நம்ம உடம்புக்குள்ள பரவிட்டு நல்ல ஒரு சக்தியை ஏற்படும். நம்ம சிறப்பாக செயல்படுவோம், சுறுசுறுப்பாக இருப்போம். இது தவிர நிறைய மோதிரங்கள் இருக்கு, அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ நெளி மோதிரங்கள் பாரம்பரியமாக ரொம்ப விரும்பி, அதாவது ஆதி காலத்திலிருந்தே இன்றைய காலம் வரைக்கும் அதிகம் பெண்கள் விரும்பி அணியக்கூடிய நெளி மோதிரம் எல்லாம் கூட இருக்கு. நான் இப்போ ஒரு படத்தை காமிக்கிறேன் பாருங்க. சரி, இந்த பதிவில் ஐம்பொன் சிறப்புகள் மற்றும் அந்த உலோகத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அணிவதனால என்னென்ன நன்மைகள், அந்த அணிகலன்கள் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக விஹா ஆன்லைன் பற்றி நான் புதிதாக சொல்லப்பட்டவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் விஹா ஆன்லைன் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே போயினா ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தெரியலீங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங் விஹா ஆன்லைன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான லிங்க் கொடுத்துருக்கு, அதை தொட்டு விடுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, உங்கள் பொருள்கள் எல்லாம் நாங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே பொருள்களை நேர்லேயே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று சொல்கிறேன், அந்த கடைக்கு வர்றதுக்கு ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே viha.online என்கின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. அதே போல் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது தவிர்த்து கூகுள் மேப்ஸில் கூட விஹா ஆன்லைன் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து உங்களை விட்டுரும். என்னுடைய கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க, ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கேன். யாராவது என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு இது தாங்க அவங்க கடை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் அவங்களுடைய பொருள்கள் தாங்க எங்கள் ஆன்லைன்லேயும் விற்றுக்கிட்டு இருக்கோம். இல்லை வேறு ஆன்லைன்லேயும் இருந்ததுன்னா அங்கே விற்கப்படுகின்ற பொருளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். எதை பற்றி நான் பேசணுன்றதை கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகளாக கேளுங்க, அதற்கு நான் பதிவுகளாக தரேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.